நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய் ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தளைகமாதோம். ஆடகமதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. ஞானாசிரிய பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்து எளியனை ஆட்கொண்ட எல்லாம் வல்ல அருள் தரும் அங்கையர்கண்ணி தாயார் உடனமர் அருள்மிகு சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து எளியேனை இச்செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி கருணை செய்து வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடி கமலங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி எழுந்தரில் இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் எளியேன் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய நேர்முக பயிற்சி மையத்தின் சைவ திருமுறை பன்னிசை வகுப்பிலே விரிவுரை என்ற அமர்விலே திருமுறை பணுவல்களுக்கு விளக்கங்களை விரிவாக காணக்கூடிய வாய்ப்பை திருவருளும் குருவருளும் நமக்கு வழங்கி இருக்கிறது. வகையிலே நாம் கடந்த வகுப்பில் மணிவாசக பெருமான் அருளி செய்த அந்த திருவாசக பாடல்களில் குயில் பத்து என்ற பகுதியில் அமைந்த அந்த ஒரு பாடலுக்குரிய விரிவுரையை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். தொடர்ந்து இன்று அதற்கு அடுத்ததாக நமக்கு பாடத்திட்டங்களிலே வழங்கியிருக்கக்கூடிய எஞ்சியிருக்கக்கூடிய பாடல்களுக்குரிய விளக்கங்களை காண இருக்கிறோம். பக்கம் 99 கோயில் திருப்பதிகம் என்ற இந்த திருப்பதிகத்துக்குரிய விரிவுரையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த கோயில் திருப்பதிகம் என்பது மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகத்தில் 22வது திருப்பதிகமாக அமையப்பெற்றிருப்பது. இந்த திருப்பதிகம் தில்லையில் அருளியிருக்கக்கூடிய நிலையில் மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலிருந்து தலயாத்திரையாக புறப்பட்டு ஒவ்வொரு தலமாக சென்று தில்லையை அடைகிறார். அவர் நிறைவு செய்கிற இடம் தில்லை. அப்படி இந்த தில்லையில் நிறைய பதிகங்களை பாடியிருக்கிறார். அப்படி இந்த தில்லையை சென்று அணுகிய பிறகு பாடிய திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். அதனால தான் கோயில் திருப்பதிகம்னு பேர். கோயில்னா தில்லைன்னு, கோயில்னாவே சைவர்களுக்கு இந்த தில்லை தலத்துக்கு கோயில்னு தான் பேர். ஏனைய கோயிலில் நம்ம கோயில்னு சொல்லுவோம், ஆனால் தில்லைக்கு கோயில் என்றே இந்த தலத்துக்கு பெயர். அப்போ அந்த தலத்தில் பாடினால் கோயில் திருப்பதிகம் என்று வழங்கப்பெறுகிறது. இந்த திருப்பதிகத்தில் என்ன மணிவாசகர் பாடுறார் அப்படின்னா, திருப்பெருந்துறையுரை சிவனே அப்படின்னு தான் பாடுவார்.
ஆனால் பாடினது தில்லையில். தில்லையிலிருந்து திருப்பெருந்துறையை நினைந்து அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பதிகம் இந்த பதிகம். இதில் 2 திருப்பாடல்களை நமக்கு பாடத்திட்டத்தில் நாம் சிந்திப்பதற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதில் முதல் பாடல், மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலன் 5 வழி அடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரம் சோதி உள்ளவா காண வந்து அருளாய். தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அப்படின்னு இந்த முதல் பாடலை மணிவாசகர் அருளுகிறார். அப்போது நாம் இதுக்கு விரிவுரை சிந்திப்பதற்கு முன்ன மொத்தம் இந்த பாடலில் 4 அடி இருக்குது, 4 அடி. அதில் முதல் 2 அடியை எடுத்துட்டு 3வது அடி 4வது அடியிலேருந்து நாம் தொடங்கி இதுக்கு விரிவுரையை சிந்திக்கணும். அவர் யார்கிட்ட கேட்குறாரு? தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அருள்வாய் அப்படிங்கிறார். அப்போ 3வது அடியும் 4வது அடியும் சொல்லிட்டு தான் மாறி நின்றென்னை மயக்கிடும் என்ன அருள் செய்யணும் அப்படின்னு இறைவன் கேட்டால் அதுக்கு மணிவாசகர் என்ன வேண்டுகிறார் அப்படின்னா, என்னை மாறி நின்று மயக்கிடும் வஞ்சப்புலன், அதனுடைய வழி அடைத்து எனக்குள்ள அமுதத்தை ஊறச் செய்ய வேண்டும், அதுக்கு நீ வர வேண்டும், வந்து அருள்வாய், வந்து அருளாய் அப்படிங்கிறதான் சரி. அருள்வாய் நமக்கு கொடுத்துருக்கோம், நமக்கு பாடல்னா அருளாய் அப்படின்னு தான் பாடுறார். 2 ஒரே பொருள் தான், ஆனால் நம்ம அருளாய் அப்படிங்கிறார். இப்போ முதல்ல பெருமானை சொல்லி அந்த பெருமான்ட்டு அருள் கேட்குறார். அதான் இந்த பாடலுடைய பொருள். அப்போ இறைவனை என்னன்னு சொல்கிறாரு? தேரலின் தெளிவுங்கிறார். முதல்ல திருப்பெருந்துறையில் உரையக்கூடிய சிவபெருமான் தேரலின் தெளிவு. தேரல் அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, தேன் அடையினுடைய துகள்கள் முதலியன நீங்கும்படி வடிகட்டிய தேன் அப்படின்னு அர்த்தம். தேரலின் தெளிவு. அப்படி தெளிவு அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிந்த பகுதி. எதனுடைய தெளிந்த பகுதினா தேனினுடைய தெளிந்த பகுதி. இங்கே தேனை அவர் நேரடியாக சொல்லலை, தேரலின் தெளிவே அப்படிங்கிற 2 சொல்லும். தேரல்னா வடிகட்டிய துகள்கள். நீங்கள் தேனி அது கூடு கட்டி அந்தந்த அறைகளில் தேனை சேமித்து வைக்கும். அப்படி இந்த தேனை நாம் பெறும் பொழுது அந்த அந்த அடையில் இருக்கக்கூடிய தூசு துகள்கள்லாம் அந்த தேனில் கலந்தும். அப்படி அதையெல்லாம் நீக்கிய வடிகட்டிய தான் தேரல். தெளிவுனா தேனுடைய தெளிந்த பகுதி. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல தேன், தெளிந்த தேன், வடிகட்டிய தேனுங்கிறார். சிவபெருமான தேனுன்னு சொல்கிறாரு. தெளிந்த தேன்னாரு. எதனால் அப்படின்னா வடிகட்டியதனால் தெளிந்த தேன்கிறார். ஏங்க சிவபெருமான தேன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல தேன் என்பதற்கு இன்பம் அப்படின்னு பொருள். இப்போ சிவபெருமான் யாருன்னா, தூசு துகள் எப்படி தேனில் கலக்குமோ அதுபோல் நமக்கு துன்பம் கலந்திருக்கும். ஆனால் சிவபெருமான் எப்பேற்பட்டவன்னா, ஒரு சிறிதும் துன்பம் கலவாத பேரின்ப நிலையாகிய பரிபூரணமாகிய ஆனந்தம். அதான் தேன். தேன்னா பரிபூரணமான ஆனந்தம். அந்த தேனை தான் தேரலின் தெளிவே. யார் அந்த தேன்? ஆனந்தமாகிய தேன் சிவபெருமானே தேரலின் தெளிவே. சிவபெருமான தேரலின் தெளிவேன்னு கூப்பிட்டாரு, சிவபெருமானேன்னு கூப்பிட்டாரு, திருப்பெருந்துறை உரை சிவனேன்னு கூப்பிட்டார். 3 முறை சொல்கிறார். கூப்பிட்டு என்ன கேட்குறார்? அப்புறம் இன்னொன்று தடவை 4வது, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே 4வது, 5வது என்னுடைய அன்பே. இதெல்லாம் சிவபெருமானை நோக்கி மணிவாசகர் அருள வேண்டும் என்பதற்காக பாடுகிறார். தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே
ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. அப்போ தேரலின் தெளிவுனா ஆனந்தமாகிய தேன். சிவபெருமான்னா எல்லாருக்கும் தெரியும், மங்களத்தை செய்யக்கூடிய பெருமான். திருப்பெருந்துறை உரை சிவன்னா திருப்பெருந்துறையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவம். சிவன்னா மங்களத்தை செய்பவன். நாலாவது சொல்றாரு, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே. இன்பமேன்னு ஒரே வார்த்தையில் சொல்லல, அந்த இன்பத்துக்கு என்ன சொல்றாரு, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பம். ஈரிலா பதங்கள்னா என்னன்னா, ஈர் இல்லாத இன்பம். ஈரு அதாவது முடிவில்லாத இன்பம்னு அர்த்தம். ஈரிலா பதங்கள் அப்படின்னா, பதம் அப்படின்னா புவனங்கள். இந்த எண்ணற்ற புவனங்கள் இருக்கின்றன. புவனம்னா புவனங்கள், அதுக்கு ஒவ்வொரு புவனத்திலையும் அண்டங்கள், ஒவ்வொரு அண்டத்திலையும் உலகங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள். இப்படி அத்தனை புவனங்களும் அதில் உள்ள எண்ணற்ற உலகங்களிலும் அந்த உலகங்களில் இருக்கக்கூடிய தலைமை பதங்களை எல்லாம் கடந்து நிற்பவன். அப்படின்னா இந்த உலகமும் உலகத்தில் நாம் நுகரக்கூடிய இன்பங்களும் உலகத்தோடு ஒரு நாள் ஊழிக்காலத்தில் முற்றிலும் அழியும். அதனால் அதை என்ன சொல்லிட்டாரு, ஈரில்லாத பதங்கள்னு ஏன் சொல்லணும்? அது ஒரு நாள் முடிவுக்கு வருது. ஆனால் மணிவாசகர் ஈரிலா பதங்கள்னு சொன்னாரே அப்படின்னா, அந்த உலகங்கள் ஊழிக்காலத்தில் ஒடுங்கும். அப்படி ஒடுங்கிய உலகங்கள் மறுபடியும் புனருற்பவம் என்ற நிலையில் இறைவனால் தோற்றுவிக்கப்படும். அதனால் அதுக்கு முடிவே கிடையாது. முடிஞ்சு போகிறதுனா என்ன அர்த்தம்? அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் இந்த உலகம் அவன் கிட்ட ஒடுங்குது, மறுபடியும் இந்த உலகம் தோன்றுகிறது. அப்போ இது முடிஞ்சு போகலை, ஒடுங்கிட்டு மறுபடியும் வருது. நாம் பகல் முழுவதும் உழைக்கிறோம், இரவு ஓய்வு எடுக்கிறோம். அப்போ நம்ம இப்போ வெளியில் தெரிய மாட்டோம். அவர் இல்லைங்க அப்படின்னா, இல்லைன்னா எங்கே போயிட்டாரு, இல்லைன்னா இல்லாமல் போயிட்டாரா அப்படின்னு. இல்லைங்க, அடுத்த நாள் என்ன, உறக்கத்தில் இருந்தார், காலையில் தூங்கி எந்திரிச்சாச்சு, வந்தாச்சு. அது மாதிரி ஒடுக்கம் என்ற நிலையில் உலகங்கள் ஒடுங்கி மறுபடியும் தோன்றுவதனால ஈரிலா பதங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ உலகத்தில் இன்பம் நுகரக்கூடிய உயிர்கள் எப்படி வருங்க? புதிய புதிய உடம்பு எடுத்து வரும். அதனால் அது ஈரிலா பதங்கள் என்று சொன்னார். உலகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒடுங்கி தோன்றும், உயிர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அழியாது. ஆனால் ஒவ்வொரு ஊழி காலத்திலையும் அந்த உயிர்கள் அதன் வினைக்கு தக்கவாறு உடம்பை எடுத்து பிறவிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது முடிவில்லாமல் நிகழுது. அதனால் ஈரிலா அப்படின்னு சொல்லல குறிச்சார். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பம். இப்போது இந்த முடிவில்லாத உலகத்தில் முடிவில்லாத பிறப்பு இறப்புக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய உயிர்கள் பல 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 கோடி பிறப்புகளில் அனுபவித்த இன்பத்தையை விட இன்பமுடையவன் அர்த்தம். நான் புல்லாயிருந்து, பூடாயிருந்து, புழுவாயிருந்து, மரமாயிருந்து ஒவ்வொரு பிறவியிலையும் இன்பம் நுகர்கிறேன். இப்போ மானுட பிறவியில் இன்பம் நுகர்கிறேன். இத்தனை பிறவியில் நான் நுகர்ந்த இன்பத்தை விட இது அதையெல்லாம் கடந்த இன்பம் அப்படின்னு. அதான் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பம். இப்போ யாவையும் உலகங்கள் அடங்கிய புவனங்கள் தத்துவங்களில் இருக்குது. இந்த உலகம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம சைவ சித்தாந்த தத்துவங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறப்போ இந்த உலகங்கள் மாயை, அந்த மாயையில் சுத்த மாயைன்னு ஒன்று இருக்குது, அசுத்த மாயைன்னு ஒன்று இருக்குது. அந்த அசுத்த மாயைக்கு அப்புறம் இன்னொன்று இருக்குது, அசுத்த மாயை. அதான் பிரகிருதி மாயை. அந்த பிரகிருதி மாயையில் தான் நம்ம இருக்கிற உலகம். அப்போது அதுக்கு மேலே அசுத்த மாயை. அது எங்கேருந்து வருதுன்னா சுத்த மாயை. அந்த சுத்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய நாத தத்துவத்திலிருந்து தான் ஒவ்வொன்றா தோற்றம் பெறுகிறது. அப்போ நம்ம உலகம் நாத தத்துவத்திலிருந்து கிளையாக வருகிறது, அங்கேருந்து தான் கிளைத்து வருகிறது. அப்போ நாதம் என்பது எது அப்படின்னா, இறைவன் சுத்த மாயையில் வந்து நின்று மாயையினுடைய ஒரு கூறு, சிறு கூறு தான் நாதம்.
மாயையினுடைய ஒரு சிறு கூறு தான் நாதம். அந்த மாயையினுடைய சிறு கூறாக இருக்கக்கூடிய நாத தத்துவத்திலிருந்து இந்த உலகங்கள். இறைவன் யாரு அப்படின்னா இதெல்லாம் நமக்காக செய்யறான். ஆனால் இவன் மாயையை கடந்தவன். அதனால் அந்த மாயையிலிருந்து வந்த உலகத்தில் நமக்கு படைத்த உடலை கொண்டு நாம் அங்கே நுகரக்கூடிய இன்பமெல்லாம் இன்பமா அப்படின்னா இல்லை. அதெல்லாம் நம்மை நம் அறிவை மயக்கி ஒரு நாள் நாம் பக்குவம் பெறுவதற்காக இறைவன் கொடுப்பது. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? தனு கரண புவன போகம். உடம்பு கொடுக்குறான், அந்த உடல் அனுபவத்தை பெறுவதற்கு கருவிகரணங்களை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த உடல் வாழ்வதற்குரிய உலகம். இந்த உலகமும் உடலும் எதுக்கு அப்படின்னா உலகத்தில் வாழக்கூடிய அந்த ஆன்மா உடலோடு இன்பங்களை நுகரணும். அந்த போகத்தையும் அவன் தான் படைக்கிறான். ஆனால் இந்த போகம் சொல்லக்கூடிய இன்பத்தை எல்லாம் கடந்து நிற்பவன் அவன். இப்போ நம்முடைய பொறி புலன்களால் நுகரக்கூடிய இன்பத்தை போல இறைவன் நமக்கு தர இன்பம் இருக்குமானா இல்லை. இதையெல்லாம் கடந்த இன்பம் அவன். அந்த இன்பம் எப்பேற்பட்ட இன்பம்? நாம் உலகத்தில் நுகரக்கூடிய இன்பத்தை போல அது ஒரு நாள் அல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்து அது மறைந்து விடக்கூடிய இன்பம் இல்லை. இது எப்பொழுதும் முடிவில்லாத இன்பம். ஈரிலா பதங்கள் ஆவையும் கடந்த இன்பமே. இன்பம்னு சொல்லல, இன்பமே அப்படின்னா அந்த இன்பத்துக்கு எல்லையே கிடையாது, வரம்பே கிடையாது. இது அவனுடைய 8 குணத்தில் ஒன்று. வரம்பில்லாத இன்பமுடையவன் சிவபெருமான். அப்புறம் சொன்னார் 5வதா, என்னுடைய அன்பே. என்னுடைய அன்பே அப்படின்னார். இப்போ இதை எப்படி மணிவாசகர் சொல்றார்? அன்பேன்னு ஏன் சொல்றாருன்னா, ஆன்மா என்பது இன்பத்தை, அதாவது இறை இன்பத்தை 2 நிலையில் அனுபவிக்கும். ஒன்று, உடலோடு வாழும் பொழுது அனுபவிக்கக்கூடிய முத்தி இன்பத்துக்கு சீவன் முத்தி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த உடலோட கருவிகரணங்களோட உலகத்தில் வாழக்கூடிய நிலையில் உலகப்பற்று இல்லாமல் பெருமானையே நினைந்து அறிவு இச்சை செயல் 3 அவன்பாலே வைத்து வாழக்கூடிய நிலைக்கு சீவன் முத்தர். நாயன்மார்களுடைய சரிதமெல்லாம் அதை தான் சொல்லுது. இப்போ கண்ணப்ப நாயனார் அவர் புராணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 நாள் அவருடைய அறிவு இச்சை செயல் எல்லாம் குடிமித்தேவருக்காகவே அவருடைய அறிவு இருந்தது. குடிமித்தேவருக்காகவே அவருடைய இச்சை விருப்பம் இருந்தது. குடிமித்தேவருக்காகவே அவருடைய செயல் அமைந்தது அப்படின்னு பார்க்குறோம். இதுபோல தான் எல்லா நாயன்மார்களும் அவரவருடைய நிலையில். இப்போ இந்த இன்பத்துக்கு சீவன் முத்தி இன்பம், உடம்புலோடு வாழக்கூடிய நிலையிலே இறை இன்பத்தை நுகர்வது. 2வது, இந்த உடலை விட்டு நீங்கிய பிறகு பெறக்கூடிய இன்பம் பரமுத்தி இன்பம், பரமுத்தி. அப்போ இந்த பேரின்பம் இவ்வாறு அமைகிறது. அப்படி அந்த நிலையத்தான் இந்த இடத்துல சொன்னார். அந்த இன்பம் எப்படி இருக்குன்னா, இறைவன் வேற அந்த இன்பம் வேற இருக்காது, 2 ஒன்றா இருக்கும். அதனால் இன்பமே இன்பமே என்னுடைய அன்பே. இன்பமே, அந்த இன்பத்தை இறைவனையும் அந்த இன்பத்தையும் பிரிக்க முடியாது. அதை தான் இந்த இடத்துல சொன்னார், அன்பே என்று இதில் விழித்தார். அப்படி சாமி என்ன கேட்குறார்? சாமி 5 தடவை சொன்னார். சொன்ன உடனே சாமி கேட்டார், என்னப்பா வேணும்? ஒரு விண்ணப்பம். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து. 1. 2வது, அமுதே என்னுள் ஊறி நின்று எழுபரம் சோதி காண வந்து அருளாய். சாமிகிட்ட என்ன கேட்குறாரு? பெருமானே, இந்த இன்பம் என்னுடைய அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தத்தை எல்லாம் நான் நுகர விடாமல் தடுக்கிறது எது தெரியுமா? 5 புலன். அந்த புலனுக்கு என்னன்னு சொன்னார் மணிவாசகர்? மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் 5. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் 5. மாறி நின்று அப்படின்னார்.
இந்த ஐம்புலன்கள் ஆன்மாவோட ஒன்றா இருந்து அனுபவத்தை தருமா? ஆன்ம அறிவுக்கு ஏற்றவாறு அப்படின்னா கிடையாது. நம்ம அறிவு ஒன்று சொல்லும், மனசு ஒன்று சொல்லும். எதை கேட்கறது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம். கடைசியாக எதை சொல்கிறத கேட்போம்? மனசு சொல்கிறதான் கேட்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அறிவு அதுக்கு ஒரு வேலை இல்லை. என்ன இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? மனம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறோம். மனம் என்பது நமக்கு இறைவன் கொடுத்த கருவிகரணங்களில் அகக்கருவியா 4ல் 1. அது கடக்க வேண்டியது. அது மாயையிலிருந்து கிளைத்து வரக்கூடிய தத்துவங்களில் ஒன்று. அது மயக்கத்தை தான் செய்யும் அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்தத்தில் தத்துவங்களுடைய தோற்ற முறையிலையும் தொழில்படும் முறையிலையும் பார்க்குறோம். ஆனாலும் மனசு சொல்கிறது தான் கேட்குறோம். இப்போ இந்த மனம் பற்றி நிச்சயித்து அதை சிந்தித்து துணிந்து எழுகிறது. இந்த அகக்கருவிகள் எதை கொண்டு இதெல்லாம் செய்யுதுன்னா, புறக்கருவிகளாகிய பொறிப்புலன்களை கொண்டு இதெல்லாம் செய்யுது. அப்போ இந்த பொறிகளுக்கோ இது புலன்களுக்கோ மனதுக்கோ தனியாக அறிவுன்னு ஒன்றும் கிடையாது. ஆன்மாவுக்கு தான் அறிவு. தத்துவங்களுக்கோ உலகத்துக்கோ உடம்புக்கோ நம்ம கொடுத்த கருவிகரணங்களுக்கோ அறிவு இருக்குதா அப்படின்னா அது பாசம், ஜடப்பொருள் அப்படின்னு பதி பசு பாசத்தில் பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜடப்பொருள். அந்த சடப்பொருள் இறைவனை அடையுமா? அது சடம். ஆன்மா அறிவு பொருள் இறைவனை அடையுமா? அடையணும். ஆனால் ஏன் அப்படின்னா ஜடப்பொருளோடு இருக்கிறதுனால ஆன்மாவும் சடமாக இருக்கிறது. ஏங்க அப்படி இருக்குதுன்னா இந்த புலன் 5 மாறி வேலை செய்யுது, மாறி நின்று வேலை செய்யுதுங்கிறார். ஐம்புலன்கள் ஒவ்வொன்றும் மாறுபட்டு வேலை செய்யும். கண்ணு பார்க்கும், அவ்வளோதான். காது கேட்கும், அது மாதிரி ஒவ்வொன்றும் அதனுடைய வேலையை மட்டும் செய்யும். இதை மாறி நின்றுன்னு ஏன் சொன்னார்னா, இப்போ கண் ஒரு காட்சியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் அறிவு அப்படியே நின்றுடுச்சுன்னா மற்ற 4 புலனும் வேலை செய்யாது. இருக்கும், காது இருக்கும், ஆனால் கேட்காது. ஏன்? நம்ம அறிவு பூரா அங்கேயே இருக்குது. அது என்னமோங்க வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிறாரு, 10 தடவை கூப்பிட்டு கூட ஆன்னு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அறிவு முழுக்க அங்கே இருந்தது. இப்போ செவியில் ஒரு ஒலி கேட்குது, அதை நாம் உன்னிப்பாக அதை நாம் கேட்குறப்போ நம்ம காட்சியோ அல்லது மற்ற புலன்கள் சுவைத்தலோ அதெல்லாம் இருக்காது. அடையணமோ கேட்டார் அப்படியே. இது மாதிரி 5 புலனும் என்ன பண்ணுதுங்க? ஒவ்வொரு புலனும் இடையறாது மாறி 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 தொழில் செய்கிறது. இது விட்டாது அது விட்டா இது. கண்ணு ஒரு பக்கம் நிற்கிது, அது முடிஞ்சால் காது ஒரு பக்கம். இதுதான் மாறி நின்று. அது மாறி நின்று அப்படிங்கிறதுக்கு அதுதான் பொருள். எதுக்கு இது பண்ணுது? ஏதாவது என்ன கொண்டாது சிவபெருமானை நினைக்கிறதுக்காக இந்த புலன்கள்லாம் இப்படி வேலை செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. என்னை மயக்குவதற்காக இந்த புலன்கள் 5 அதனுடைய வேலையை செய்யுது. என்னை அப்படின்னார். அப்படின்னா என்ன? உலக இன்பங்கள் அனைத்தும் துன்பம் தருவன. ஆனால் அந்த புலன்கள் அப்படியா நமக்கு சொல்லுது? சுவைக்கிறோம், நுகர்கிறோம், பார்க்குறோம், கேட்குறோம், எல்லாம் என்ன நினைக்கிறோம்? ஐயா காலைல டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்க. எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததுங்க, ஃபஸ்ட் கிளாஸ். அந்த சாம்பாருக்கு சட்னிக்கும். அப்போ என்ன நினைக்கிறான்? அது திருவருளுங்க, பெருமான் கருணை அப்படின்னா சரி ஏதோ இருந்தாலும் தேறிடுவார் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கேட்ட உடனே நான் ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி பேசணுன்னா சரியாக போச்சு, நல்லா அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். இப்போ என்ன அர்த்தங்க? நான் 10 நிமிஷம் ஏன் பேசுகிறேன் காலையில் சாப்பிட்டதை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அதை ஒரு இன்பமாக கருதி இருக்கிறேன்.
டாக்டர் என்னை காரமே நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறார். நான் என்ன பண்ணேன், ஒரு தடவைக்கு 3 தடவை கார சட்னி வாங்கி சாப்பிட்டேன். இப்போ இவ்வளோ நேரம் 10 நிமிஷமாக பேசிகிட்டு இருந்தேன் பாருங்க, அடுத்த 2 மணி நேரத்தில் வயிறு என்ன ஆகிடுது. டாக்டர்கிட்ட போகணும், என்ன சாப்பிட்டீங்க சார், இந்த மாதிரி போனாங்க, எனக்கு சாப்பிடுனாங்க, அப்புறம் சாப்பிட்டேன். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு அப்படிம்பார். சொன்னதே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் என்ன பண்ணுவாருங்க. அப்போ என்ன அர்த்தங்க, நான் இன்பம்னு நினைக்கிறேன், எதை, கார சட்னியை இன்பம்னு நினைக்கிறேன். அது இன்பமா, துன்பம் இல்லையா? ஆனால் இந்த புலன் என்ன பண்ணிடுச்சு, என்ன அதை இன்பம்னு நினைக்க வச்சிருச்சு. இப்போ துன்பத்தை இன்பம்னு நினைக்க வைக்குது பாருங்க. அதுதான் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலன். ஐயோ அது நல்லதா செய்யுது, அடையான் கேட்குறீங்க, அது வஞ்சனையை செய்யுது. இன்பம் எது, சிவபெருமான் திருவடியில் நிலைத்து இருப்பது தான் இன்பம்ங்கிறது தெரியாமல் அந்த இன்பத்தை தவிர மற்றதையெல்லாம் இன்பம் இன்பம் எதை, துன்பத்தையெல்லாம் இன்பம்னு நினச்சி மயங்கி நிற்கிறேன். அதான் மாறி நின்றுன்னு என்னை மயக்கிடும். சிவானந்தந்தான் இன்பம், அதுதான் மேலான இன்பம். அந்த இன்பத்தை விடுத்து மற்றதையெல்லாம் இன்பம்னு அறியக்கூடிய மயக்க அறிவை தருவது. ஏங்க இப்படி செய்து இந்த புலன்கள்லானா, ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றே ஒன்று தான் காரணம், ஆணவ மலம் கலப்பினால் இந்த புலன்கள்லாம் என்ன பண்ணுதுங்க, வஞ்சனையை செய்கிறது. அதனால் வஞ்ச புலன். வஞ்சம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லது செய்கிற மாதிரி நன்மை செய்கிற மாதிரி தீமையை செஞ்சிடறது. அதுக்கு பேர் தான் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு இலக்கணத்தில் ஒன்று இருக்கும். வாழ்த்துற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது பார்த்தோம்னா அது திட்டுறதுக்கு பதிலாக இப்படி சொல்லியிருக்கிறாருங்க, நல்லா இருங்க சந்தோஷம் அப்படிங்க, நல்லா இருங்க அப்படிங்கிறதுக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? என்ன அர்த்தம், நல்லா இருங்கிற வார்த்தை வாழ்த்துற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சொல்கிறது வஞ்ச புகழ்ச்சி. நல்லது செய்கிற மாதிரி தீமை, நன்மை செய்வது போல காட்டி நேரம் பார்த்து தீமையை செஞ்சிடும். மெய்வாய் கண்மூக்கு செவிங்கிற 5 புலன். நாம் அதெல்லாம் இப்போ ஒத்துக்க முடியாது, படிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு உணரணும். அடையாங்க அப்படி சொல்கிறீங்க, நாம் அதை ஒத்துக்குவோமா, முடியாது. ஏன், ஆணவ மலம் விடாது. நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஆணவ மலம் விடாது. ஏன்னா அது சகஜ மலம், நம்மளோட சகஜமாக பல கோடி காலம் இருக்குது. நேற்று இன்னைக்கு கிடையாது, என்னைக்கு நாம் இருந்தோமோ அன்னைக்கு நம்ம கூடவே இருக்கிறது. அப்போது அதுதான் இங்கே சொல்கிறார், வஞ்ச புலனைந்தின். என்னப்பா பண்ணணும், அதை இவ்வளோ கொடுமை செய்தே சாமி, அதனுடைய வழியை அடைங்க. வழி அடைத்து, இந்த புலன்களுடைய வழி அடைத்துனர். புலன்கள் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இதுக்கு பேர் தான் புலன்கள்னு பேர். மெய்வாய் கண்மூக்கு செவிக்கு பொறிகள்னு பேர். அது இல்லாமல் தொழில் கருவிகள் தனி, அறிகருவிகள் தனி, புலன்கள் தனி, பூதங்கள், அதுக்கப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4, மொத்தம் 24 ஆன்ம தத்துவங்கள். அதில் இந்த புலன்கள் 5 பூதங்களை இடமாக கொண்டு அந்தந்த பொறிகள் வாயிலாக உயிர்களுக்கு சுவை என்ற அனுபவத்தை தருவதனால இது புலன். இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றமாகிய விஷயங்கள் வரக்கூடிய வழிய அடனர். எது வழியாக வரும் சுவை, நாக்கு. சுவையை ஆன்மா அனுபவிப்பதற்கு வழி நாக்கு. காட்சி கண் வழி, ஓசை செவி வழி, இப்படி ஒவ்வொன்றும். அப்போது இந்த கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு, இந்த 5ஐயும் வழியினர். அந்த அனுபவம் வரக்கூடிய வழி, அதை அடைச்சிடு அப்படின்னார். அடைத்தல்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒரு வயல் இருக்குது, அந்த வயலில் விவசாயி என்ன பண்ணுவார், அந்த பயிருக்கு தேவையான தண்ணீர் அந்த பயிருக்கு போய் சேரணும். அப்போ அதுக்கு அந்த நீர் வழி வச்சுருப்பாங்க, வாய்க்கால்.
அங்கேருந்து நீர் பாயும். அதை நீர் பாயிறவர்களும் பார்த்துட்ருப்பார். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, அந்த வயலில் நீர் நிரம்பிடுச்சுன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மண்ணை வெட்டி அந்த பாதையை அடைச்சிடுவார். அடைச்சிட்டாருன்னா தண்ணியே வராத அர்த்தம்னா, அந்த தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குங்க, ஆனால் இந்த வயலுக்கு போகாது. மண்ணை போட்டு இப்படி அடைச்ச உடனே உள்ளே இப்படி போன தண்ணி என்ன ஆகிடும், அடுத்த வயலுக்கு போகும். அந்த வயல் நம்பிடுச்சுன்னா அங்கே ஒரு அடைப்பு போடுவார். இதுதான் அடைத்து. ஆமாம், இதுக்கு பேர் மடை மாற்றம். அது வரக்கூடிய பாதையை மாற்றுவது, அதுதான் இந்த இடத்துல அடைத்துனா பொருள். அப்போ கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் வழியாக வஞ்சனை செய்யக்கூடிய புலன்கள் வஞ்சனையை செய்யாமல் அது இந்த வழியாக தானே வருது. ஆனால் அந்த வழியை அடைச்சிட்டு என்ன பண்ண, என்னுடைய அறிவை உன் திருவடிக்கு திருப்பு. அப்பர் சாமி அங்கமாலில் சொன்னார், கண்கால் காண்மின்களோ, செவிகால் கேண்மின்களோ, மூக்கே நீமுரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே. இதுதான் அடைத்து. சிவபெருமான் இப்படி தான் நம்மளை அடைக்கிறார். அதை அந்த சிவநெறியில் செலுத்தி இறைவனிடத்திலே நிலைபெறச் செய்ய வேண்டும். நம்முடைய பொறி புலன்களை அதது வழியில் போகாமல் மடைமாற்றம் செய்வதற்கு தான் அடைத்து. அந்த மடைமாற்றம் செய்வதற்காக வழியை அடைத்து, அது வழி அடிச்சுட்டா என்ன ஆகும், என்னுள் அமுதே ஊறி நின்று, என் உள்ளத்துக்குள்ள என் ஆன்மாவில் அமுதமாக. அப்படின்னா இந்த அமுதம் என்பது எதுக்கு கேட்குறாரு அப்படின்னா, இந்த அமுதம் பிறவியை நீக்கும், இந்த அமுதம் மரணத்தை நீக்கும், அதன் வழி பிறவியை நீக்கும். எத்தனை காலம் நுகர்ந்து கொண்டே இருந்தாலும் திகட்டாது தித்தித்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த அமுதம் அந்த அமுதே ஊறி நின்று. ஏன் அமுதே அப்படின்னா, ஏனைய உலகத்திலும் மேலுலகத்தில் தேவர்கள் அமுதத்திற்காக அசுரர்களும் அவங்களும் சேர்ந்து பார்க்கடல் கடைஞ்சாங்க. அந்த அமுதம் நினச்சிடாதீங்க. இந்த அமுதம் அந்த அமுதம் கிடையாது. அந்த அமுதம் மரணத்தை தள்ளி போடும், கொஞ்சம் நீட்டிக்கலாம். தேவர்கள் உண்ட அமுதம் மரணத்தை நீட்டிக்கும், கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். ஆனால் இந்த அமுதம் மரணத்தையே நீக்கும், நீட்டிக்காது. அதனால் அமுதே ஊறி, எத்தனை காலம் எத்தனை அளவு நுகர்ந்தாலும் குறையாமல் ஊற்றெடுக்கக்கூடியது. அதான் ஊறி, ஊற்றெடுத்தல். ஒரு ஊற்று இருக்குதுன்னா நீங்கள் எவ்வளோதான் நீர் இறைச்சாலும் அந்த நீர் என்ன ஆகிட்டு இருக்குங்க, ஊறிட்டே இருக்கும். இந்த இடத்துல அமுதம் ஊறி என்னுள் எழுபரம் ஜோதி, என்னுள் அமுதே ஊறி நின்று எழுபரம் ஜோதினர். அப்போ எனக்குள்ள நின்று அந்த அமுதத்தை ஊறச் செய்து எழுதல் தோன்றி வளர்கின்ற. அப்படின்னா வினைத்தொகை, நேற்று இன்னைக்கு நாளைக்கு முக்காலத்தும் எனக்குள் தோன்றி வளர்கின்ற, தோன்றி வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மேலான ஒளிக்கு சோதி. அந்த அறிவாகிய ஒளி உள்ளவா காண வந்தர். உள்ளவானா உள்ளவாறு உன்னை நான் காண நீ வந்து அருள். எங்க உள்ளே, உள்ளத்துக்குள்ள வந்து அமுதமாக ஊறி என்னுள் நின்று எனக்கு அருளாய். ஏன்னா சிவபெருமானுக்கு உருவம் கிடையாது, பேர் கிடையாது, ஊர் கிடையாது. ஆனால் அந்த பெருமான் தன்னை ஆட்கொள்ளும் பொழுது எப்படி இருந்தாரோ அந்த கோலத்தை கேட்கிறார் மணிவாசகர். தனக்காக திருப்பெருந்துறையில் குருந்தமர நீழலுக்கு கீழே குருநாதனாக ஞானாசிரிய வேடம் கொண்டு வந்தார். அவருக்கு அவருடைய கோலம் கிடையாது. அப்போ சிவபெருமான் இப்படி தான் இருப்பாரா அப்படின்னா கிடையாதுங்க. அது அவருடைய கோலம் அல்ல, எனக்காக அவர் எடுத்து வந்த கோலம். அதனால் நீ சிவலோகத்தில் இருக்கின்ற அந்த கோலத்தை, இயற்கை கோலத்தை நான் காண வேண்டும். திருப்பெருந்துறையில் எனக்காக எடுத்து வந்த கோலத்தை பார்த்துட்டேன். ஆனால் நான் உள்ள காண விரும்புவது எதுனா, உன்னுடைய இயற்கையான கோலத்தை நான் காண வேண்டும். அந்த ஆனந்தமயமான காட்சியை எனக்கு தந்து அருளாய்
என்று மணிவாசக பெருமான் இந்த புலன்களுடைய அந்த வஞ்சனையை நமக்கு எடுத்து காட்டி, அந்த வஞ்சனையானது புலன்கள் செய்வதற்குரிய வழி பொறி என்று சொல்லி, அந்த பொறிகளை புலன்கள் நமக்கு மயக்கத்தை தராம அதை மடைமாற்றம் செய்வதற்கு பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். இப்போ நம்ம ஐம்புலன்களை அடக்கிட முடியுமா? ஐம்புலன் அடக்கம் திருவள்ளுவரும் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்களா இல்லையா? அடக்கு அடக்கு திருமந்திரம் சொல்றார். நாம் அடக்கிட முடியுமா? முடியாது. நாமெல்லாம் அடக்கலாம் முடியாது. அதை மடைமாற்றம் தான் செய்யணும். அதான் வழியடைத்துன்னு சாமிகிட்ட கேட்க. அது யார் செய்வா? நானாலாம் செய்ய முடியாதுங்க. ஏன்? அது சகஜமாக அறியாமல் கூட கடந்து பல கோடி வருஷம் அனுபவிச்சுட்டு கிடக்கிறேன். இன்னைக்கு திடீர்னு நான் கண்ணால் எதையுமே பார்க்க மாட்டேன், சிவபெருமானை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு நினைப்போம். ஆசையாக தான் இருக்கும். அப்போ தான் மற்றது எல்லாமே கண்ணுக்கு முன்னால் வரும். எதை பார்க்க வேணான்னு நினைக்கிறோமோ அதுதான் 10 இடத்துல இருக்கும். எதை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் 100 தடவை காதில் விழும். எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் பந்தியில் இலையிலேயே வைப்பாங்க. அதனால் நமக்கு அந்த மடைமாற்றத்தை சாமி தான் அந்த அருளை செய்யணும் அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்குறார். ஏன்? அது எப்போ நடக்கும்? அவன் உள்ளே வரணும். அவன் உள்ளே அந்த அமுதத்தை ஊறச் செய்து நின்று அவனை காட்டத்தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க? காண முடியும். அப்போ உள்ளே வரணும்னா என்ன பண்ணணுங்க? சரி, அவர் உள்ளே வரட்டுங்க, பார்த்துக்கலாம், அது வரல, நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்ப பார்க்கலான் இருந்தால் வருவாரா? ஜென்மத்துக்கு வரமாட்டார். அதனால தான் அப்பர் சாமி அங்கமாலையில் சொன்னார், போய் தேடுமின் தேடி திரிமின் நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின். அந்த பாட்டு நமக்கு பாடத்தில் இருக்குது, பார்க்க போகிறோம். இதெல்லாம் பண்ணன பிற்பாடு கூடிய நெஞ்சத்து அப்படி கோயிலாக கொண்டவாட்டி தான் மடை மாற்றம். நாமெல்லாம் நான் தெரியின மண்ணை போட்டு இப்படி மாற்றி விடுற மாதிரி நாமெல்லாம் இங்கே ஒன்றையும் போட முடியாது. ஏன்னா நம்ம அறிவீச்சை செயலோடு இருக்கிறோன்னு தெரியாமல் வச்சுருந்தது ஆணவ மலம். நானே எனக்கு தெரியாமல் இருந்த காலம் ஆணவ மலத்தின் சார்பு. அதனால் இதை சிவபெருமான் திருவருள் தான் செய்ய முடியும். அதனால் அந்த பெருமானை நான் காண்பதற்கு பெருமானே அருள் என்று கேட்குற பாட்டு இது. அப்படி கேட்ட பெருமான் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அந்த நிறைவு பாட்டுங்க, அந்த பதிகத்தில் சொல்கிறாரு பாருங்க, தந்தது